சக்தி. வழிபாடு என்பது ஒழுங்காக அமையும் போது மனித குலத்திற்கு நன்மை உண்டாகும். அது வழி தவறி போகும்போது அழிவுதான் உண்டாகும். மிருகங்களிடம் ஒரு குணம் மட்டுமே உண்டு. ஆனால் மனிதனிடம் உள்ள 5 புலன்களும் 5 மிருகங்களுக்கு சமம். இவற்றை கட்டுப்படுத்தி முன்னேற்றுவதற்காகவே வழிபாடு. குழந்தை பருவத்தில் இன்பம் எது துன்பம் எது என்று பிரித்துணரும் நிலை தெரிவதில்லை. வளர்ந்த பிறகுதான் ஓரளவு ஒவ்வொன்றும் தெரிகிறது. தன்னைத்தானே உணர்ந்து கொள்கிற நிலையும் ஏற்படுகிறது. நெல் விதையாக மாறுகிற பக்குவம் வந்தால்தான் விளைச்சல் ஏற்படும். உங்களுக்கும் அத்தகைய பக்குவம் வந்தாக வேண்டும். இந்த உடலை விட்டு ஆன்மா நீங்குவதற்குள் அந்த பக்குவம் வந்தாக வேண்டும். உழைப்பு இல்லை என்றால் உணவு பற்றாக்குறைத்தான் ஏற்படும். உழைப்பால் தான் உயர வேண்டும். ஆன்மீக துறைக்கு வந்துவிட்ட நீங்கள் முதலில் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆன்மாவை பற்றியும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். மெழுகுபத்தி உருகே ஒளி கொடுத்து தன்னையே அழித்துக் கொள்வது போல மற்றவர்களுக்கு தொண்டு செய்து அவர்களுக்கு நன்மை புரிந்து தன்னையே அழித்துக் கொள்கிறவன் எவனோ அவனே உயர்ந்த ஆத்மா. அத்தகைய உயர்நிலையை அடைவதற்கு செவ்வாடை தொண்டன் விரும்ப வேண்டும். வயதான பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போகிறது என்று நினைக்கக்கூடாது. கருவுற்று உருவுற்ற நாள் முதலே உன்னுடைய பாவ புண்ணியங்களும் தொடர்கின்றன என்பதை மறந்துவிடாதே. வீட்டு வேலைகளை செய்தால் மட்டும் போதாது. பெண்கள் வெளி உலகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தான தர்மம் செய்து ஆன்மீகத்தில் நீங்கள் வளர வேண்டும். உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் தெய்வ சக்தி உண்டு. 5 புலன்களை அடக்குவதால் உள்ளத்தில் உள்ள இருள் மறைகிறது. அதற்கு ஆன்மீகம் தேவை. ஆன்மீகத்தில் தர்மமும் தியானமும் நிதானமும் தேவை. ஓம் சக்தி. எனக்கு அபிடேகம், ஆராதனை, அலங்காரம், மண்டபம், சலவை கற்கள் இவை அனைத்துமே தேவையா என்று பலரும் நினைக்கலாம். இவையெல்லாம் எனக்காக அல்ல, பலருடைய பிழைப்பிற்காகவே இவற்றை செய்யச் சொல்கிறேன். இதன் மூலம் அதிக லாபத்தை அடைய நினைப்பவர்கள் பாவ மூட்டையையே சேர்த்து கொள்கிறார்கள். நிலம், நீர், வானம், மலை, கடல் அனைத்தும் உங்கள் பிழைப்பிற்காகவே இயங்குகின்றன. நாளைய உலகம் பெண்கள் உலகம். அதனால் தான் பெண்கள் அறநிலையை வளர்க்கின்றேன். நாளைய சாம்ராஜ்யம் சாராய சாம்ராஜ்யமாகவும் அரசியல் சாம்ராஜ்யமாகவும் இருக்கலாம். ஆனால் அவையாவும் ஆதிபராசக்தி சாம்ராஜ்யத்திற்கு இணையாகாது. நாளைய உலகம் பக்தர்கள் உலகம். நாளைய உலகம் ஆதிபராசக்தி உலகம். நாளைய உலகம் ஆன்மீக உலகம். நாளைய உலகம் சக்தி உலகம், ஆன்மீக உலகம். நாளைய உலகம் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டியாக அமையும். ஆன்மீகம்தான் மூச்சு என்ற நிலை ஏற்படும். நாளைய உலகில் மக்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக திகழ்வார்கள். எதற்கெடுத்தாலும் விழா. எந்த விழா என்றாலும் தான தருமங்கள் என்றெல்லாம் நினைக்கிறீர்கள். நீங்கள் உண்ட உணவு செரிக்க வேண்டும். இரத்த ஓட்டம் பரவ வேண்டும். உடம்பில் உணவின் சக்தி பரவ வேண்டும். தேவையற்ற கழிவுகள் வெளியேற வேண்டும். தினம் தினமும் உண்டுவிட்டு சோம்பி கிடந்தால் இவ்வளவும் நடக்காது. உயிருக்கும் உடம்பிற்கும் இயக்கம் எவ்வளவு தேவையோ, கழிவுகள் வெளியேறுவது எவ்வளவு முக்கியமோ, அதுபோலவே ஆன்மீகத்திலும் விழாக்களும் தான தருமங்களும் உங்களுக்கு முக்கியமான தேவைகள். உனக்கு இப்போது வந்து வாய்த்துள்ள சொந்த பந்தம், வீடு வாசல், மனைவி மக்கள், பேர் புகழ், வசதி வாய்ப்பு எல்லாமே இடையில் வந்தவை, இடையிலே போகின்றவை. இதற்கெல்லாம் அழாதே. ஆதிபராசக்தியின் கருணை ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்கிற இந்த ஒரு கருத்தை மட்டும் எப்போதும் புரிந்து வைத்துக்கொள். உங்களிடம் வளர்ந்த நாய் இடையில் சில காலம் பிரிந்து நாள் கழித்து உங்களை பார்த்து நன்றியுடன் வாலாட்டுகிறது. அதுபோலவே நீங்கள் செய்த தர்மமும் ஆண்டுகள் பல கழிந்த பிறகும் உங்களுக்கு நன்றியுடன் பலன் தரும். அதற்கு கண்டிப்பாக பலன் உண்டு. பிறருக்கு நீங்கள் செய்கின்ற தர்மங்கள் உங்களுக்கே திரும்பி பலன் கொடுப்பது போல உங்கள் குருவிற்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும்
உங்களுக்கே திரும்ப பலன்களாக கிடைக்கும். உங்களுக்குள் ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அந்த ஒற்றுமை செயலளவில் வருவது இருக்கட்டும். முதலில் உங்கள் உள்ளத்தளவில் ஒற்றுமை உண்டாகட்டும். ஆரம்பத்தில் ஒருவன் கட்சியில் ஈடுபடும் போது தீவிரமாக ஈடுபடுவான். தலைவனுடைய படத்தை கையில் பச்சை குத்தி கொள்வான். பிறகு கருத்து வேறுபாடு ஏற்படும் போது தலைவனை பிரிந்து வேறு கட்சியில் சேர்ந்து விடுவான். அப்படி போகும்போது கையில் குத்தி கொண்ட பச்சையை வெட்டி எடுத்துவிட முடியும். அதுபோல ஆரம்பத்தில் ஆலயத்திற்கு வந்தார்கள். ஓடி ஓடி பணி செய்தார்கள். ஊழ்வினை காரணமாக நினைத்தது நடக்கவில்லை. எனவே காரியம் நடக்கவில்லை என்று வேறு ஒரு இடத்திற்கு போகிறீர்கள். அங்கே போனாலும் எந்த பலனும் ஏற்படாது. காலம் கனியும் போதுதான் சில காரியங்கள் கைகூடும். மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன. பிறர் தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது. அந்த தூற்றுதல் நாளடைவில் காளான்களைப் போல் அழிந்துவிடும். நாளைய உலகம் சக்தி உலகம். நாளைய உலகம் ஆன்மீக உலகம். சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும். இங்கு மேல்மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம். நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம். நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும். அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும். நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது. என் இடமோ சுடுகாடு. அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன், வெளியில் இறப்பை வைத்தேன். அம்மாவிடம் வந்தும் கூட வேதனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள். உன் சுற்றுச்சூழலை கவனித்துப் பார். உண்மை விளங்கும். மனித இனத்தில் அசுத்தமும் துர்நாற்றமும் பெருகி வருகின்றன. எண்ணங்களில் சுத்தமில்லை, செயல்களில் சுத்தமில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும். எனவே நீ மற்றவர்களால் பாதிக்கப்படுவாய். அதனால் தான் நீ மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதாது. உன்னால் 4 பேர் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். நாடெங்கும் ஆன்மீக உணர்வு பெருக வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். உன்னை வைத்து உலகம் திருந்த வேண்டும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாம். ஏதோ கடமைக்காக செய்தால் பலன் இருக்காது. முன்பெல்லாம் 10 பேருக்கு ஒருவன் புத்தி சொல்பவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான். ஆனால் இக்காலத்திலோ அதர்மமும் அக்கிரமமும் செய்பவர்களே பெருகி வருகிறார்கள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட பிறகு இருப்பதை வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். இல்லாததை தேடி அலையக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமான பிடிப்பு இருக்க வேண்டும். அந்த பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய். ஆசைக்கும் அளவு இருக்க வேண்டும். ஆசை அதிகமாக இருக்கக்கூடாது. அளவிற்கு மேல் சம்பாதித்து அதை பாதுகாப்பிற்காக மூட்டை கட்டி கடலில் எறிந்துவிட்டு பிறகு வலை வீசியும் தூண்டில் போட்டும் தேடக்கூடாது. ஆசைக்கும் அளவு இருக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ஆசை வருவதில்லை. தலை நரைத்த பிறகும் சிலருக்கு பெண்ணாசை விடுவதில்லை, பொருளாசையும் விடுவதில்லை. மாறாக தருமம் செய்வதில் ஆசையும் ஆன்மீகத்தில் ஆசையும் உண்டாவதில்லை. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.